செல்வமணி அவர்களே, நடிகர்கள் இருக்கலாம், ஆனால் நடிகர்களில் மனித நேயத்தோட ஒரு நடிகர்னு சொன்னால் செந்தில் அவர்களை நான் சொல்லணும். என்னுடைய நண்பர். நான் டைரக்ட் பண்ண படங்கள் பெரும்பாலும் அவர் இருப்பார். ஆனால் அந்த செய்கிற உதவி அந்த மனித நேயத்தோடு யாருக்குமே தெரியாது. அந்த ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ரெக்கமெண்டேஷன் கவர்மெண்ட்டில் சொல்லணும் ஆன் த ஸ்பாட். ஆனால் அவர் செய்கிறாருன்றது யார் விளம்பரம் தேடுறதே இல்லை. ஏன்னா அவர் அரசியலுக்கு வரணும் செய்யணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன். அவரை பற்றி பேசாத நாள் இருக்காது. அவர் கலந்துக்கினதில் ரொம்ப சந்தோஷம். கில்டு ராஜா வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்கள், இங்கே சிஆர் சரஸ்வதி, அழகை லட்சுமி அவர்கள். அவங்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்க ஹீரோயினாகவே நடிச்சுக்கலாம், ஏன் அம்மா கதாபாத்திரங்களை நடிக்கிறாருன்ற ஒரு எண்ணம் வரும். அவர் வையாபுரி வந்திருக்காரு. இப்படி எல்லோரும் பத்திரிகை நண்பர், எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்ட் மீடியா எல்லாருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு டைரக்டர் எங்கே பாராட்டினான்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு எப்பவுமே தலைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் 25% தலைப்பு வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி இந்த 2G ஸ்பெக்ட்ரம்ன்றது கான்ட்ரவர்ஷியல், அதாவது சென்சேஷனலாக இருக்கணும். கான்ட்ரவர்ஷியல் தலைப்பு கரெக்டாக அந்த டைமுக்கு செலக்ட் பண்ணதில் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், இது ஒரு விளம்பரம் இல்லாமல் இந்த தலைப்பை பற்றி இன்றைக்கி தினத்தந்தியில் ஒரு செய்தி வந்துருக்கு. அதனுடைய வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல கோடி ரூபாய்க்கு நான் ஈடாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமாக அந்த டைட்டில் செலக்ட் பண்ணியிருக்காரு. அதை விட அவருடைய நல்ல நேரம், இதே தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு சிலர் இருந்திருந்தால் இந்த டைட்டில் பதிவு செய்திருக்க மாட்டாங்க. அதுலேயும் ஒரு ஊழல் நடந்திருக்கு. இந்த ஊழல் இல்லாமல் அங்கே ஒரு ஊழல், இந்த டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஏதோ அவருடைய திறமை, அது டைட்டில்லே அவருடைய டேலண்ட்டு, அவர் எடுத்துக்கொண்ட முறை உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நல்ல ஈரோடு தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு அமைந்திருக்கிறார். ஆக இந்த படம் மாபெரும் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி படம் எடுத்து பலன் அடைஞ்சிருக்கேன், பாதிப்பு அடைஞ்சிருக்கேன். அந்த பாதிப்பு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அதுலேருந்து எஸ்கேப் பண்ணி வெளியே வர்றதுக்கு. ஏன்னா பலன் உங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கேன். பாதிப்புங்கிற போது இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க யாரையும் பாதிக்காமல் படம் எடுக்கணும்னு. அப்படி எடுக்கிறதுனா அந்த படம் எடுக்கக்கூடாது. முதல்ல ஒரு உண்மை, எல்லா உண்மையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு உண்மையை மட்டும் கொஞ்சம் சொன்னேன். புலன் விசாரணை முதல்ல படம் பண்ணும்போது ஒரு உண்மையை மட்டும் சொன்னேன். அதில் எல்லா உண்மையும் இருக்குது. எல்லாருமே திருடங்களாக இருந்திருக்காங்க. ஆனால் ஒருத்தரை மட்டும் திருடன் சொல்லி வரும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்தது. குற்றப்பத்திரிகை படம் எடுக்கும்போது பொதுவான உண்மையை சொன்னேன். அதில் எல்லாரும் சம்மந்தப்பட்டு அப்போ வரும்போது என்னென்னா அது யாருமே ரிலீஸ் பண்ண வரல. எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாதகம் இருக்குது. அதனால் நம்ம ஒரு கலைஞனாக இருக்கும்போது கொஞ்சம் பொய் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா உண்மையும் சொல்லாமல் இருக்கிறது ஒரு வகையில் சேஃப்டியான ஒரு விஷயம். ஆனால் யாரையும் தாக்காமல் படம் எடுத்தீங்கன்னா அப்புறம் சவசவன் இருக்கும். அது படமாகவே இருக்காது, டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு விஷயத்தை, இந்த உண்மையாக கேஆர் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில் பார்க்கும்போதே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய பப்ளிசிட்டி இன்னைக்கு 2G உங்கள் டைட்டில் பற்றி இருக்குது. இதை எடுக்கும்போது சும்மா இன்னைக்கு பரபரப்பாக இருக்கிறதுக்காக டைட்டில் வச்சவங்க அது மாதிரி இல்லாமல் இதனோட பேசிக்காக என்ன இருக்குது, இந்த பேசிக்காக இந்த 2Gயில் என்ன, 2Gனா என்ன, ஸ்பெக்ட்ரம்னா என்ன, அதில் என்ன ஊழல் நடந்திருக்கு, என்ன நேரடியாக பண்ணியிருக்காங்க, என்ன மறைமுகமாக பண்ணியிருக்காங்க, சொல்லும்போது அதுதான் எனக்கு மிகப்பெரிய விஷயமாயிடுச்சு. ராஜீவ்காந்தி மேட்ரு, ராஜீவ்காந்தி அனுபவம் நடிக்கிறாருன்னா அது கடைசி வரைக்கும் அது மாதிரி இல்லைன்னா கூட அது கடைசி வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகாமல் போகிறதுக்கு ஒரு 14 வருஷம் நான் போராடி சட்டப்படி ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒன்றும் இருக்குது. ஆனால் இந்தியாவில் சட்டம்லாம் செல்லாது. ஏன்னா இப்போ பண்ணுற இன்னைக்கு இதுதான் சட்டம்னா இப்போ அரெஸ்ட் பண்ணுற எல்லா அரெஸ்டும் இப்போ நடந்த குற்றம் இல்லை. ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ இது மாதிரியாக இது ஃபாலோ பண்ணி ட்ரூத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு படம் பண்ணிங்கன்னா ஒரு புது பேட்டர்ன் ஆஃப் படம் இந்த இண்டஸ்ட்ரி வந்த மாதிரி இருக்கும்.
இன்னைக்கு சினிமா கூட வந்து பொழைச்சிடுமோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். பொழைக்கல ஒன்றும், பொழைச்சிடுமோன்னு ஒரு நம்பிக்கை எல்லாருடைய இதுல எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் உங்கள் படம் வரும்போது அதுக்கு ஒரு விதை போட்ட மாதிரி, அதுக்கு ஒரு முதல் வாசல் திறந்து வச்ச மாதிரி இருந்தால் இந்த திரைப்படம் இன்னும் பல காலம் செழித்து வரும். உங்களை மாதிரி ஆட்கள் வந்து இப்போ நாங்கள் வரும்போது எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை. ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்தால் அதை எடுக்கிறதுக்கு 100 ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க. அதை ரிலீஸ் பண்ண குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 500 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாங்க. நல்லா கையார் கொடுத்து சார் நீங்கள் ஒரு 2 ஏரியா பண்ணுங்கள், அவர் 2 ஏரியா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது எங்களுடைய எல்லா சுமையும் தாங்கிக்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற ஒரு ஜாதி இருந்தாங்க. அன்னைக்கு இந்த ஜாதி அழிச்சிட்டாங்க. அந்த ஜாதி இல்லாததால் தான் இன்னைக்கு அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் அவங்களால இருந்தது. ஆனால் அவங்க இல்லைன்னா என்ன கஷ்டங்கிறது இப்போ வந்து எல்லா ப்ரொடியூசரும் தெரியும். ஏன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு அரக்கன் இருந்தால் தான் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் நிலைமை வந்துடுச்சு. பல பேரோடு இருந்தால் தான் இன்றைக்கி நம்மள மாதிரியான சின்ன ப்ரொடியூசர்ஸ் சின்ன டைரக்டர்ஸ் வாழ முடியும். இன்றைக்கி அதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கணும். நீங்களும் அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நல்ல படத்தை சிறப்பான படமாக அமையணும். பத்திரிகையாளர்களும் புதிய முயற்சியாக இருந்த இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு சென்று படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்கள் உதவியை அவர்கள் தருமாறு கேட்டு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வந்திருக்கும் மனித நேயம் கொண்ட ஏஆர் அவர்களே, எனது நண்பர்கள் எங்கள் குடும்பத்தோடு ஒருத்தர் செல்வமணி அவர்களே, வந்திருக்கும் வையாபுரி அவர்களே, சரஸ்வதி அவர்களே மற்றும் என்னுடைய சகோதரிகளே, வந்திருக்கும் நடிகர்களே, பத்திரிகை நண்பர்களே, மற்ற டைரக்டர் உட்காந்துருக்காங்க அவங்களாம் சொல்லியாகணும், மற்றும் கேமராமேன், ஸ்டில் கேமராமேன், பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வணக்கம். இது செல்வமணி பேசினா தப்பாக வராது. கேஆர் சார் அவர்கள் பேசினாலும் தப்பாக வராது. நான் பேசினா மட்டும் தப்பாக வரும். ஏன்னா இதை தான் நான் மேடையில் பட்டி தொட்டிலாம் எடுத்து சொல்லிகிட்டே வரேன். சட்டம் ஊழல்னா என்ன அப்படின்னு கிராமத்துக்குன்னா இன்னும் தெரியாது. அங்கே வந்து இந்த மாதிரி சட்டம்னா இந்த கிளவியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அப்போ அவங்களுக்கு முடிச்சு விட்டுருவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும், நம்ம பேசுகிறோமே டெலிஃபோனு அதுதான் அதில் தான் கொள்ளி அடிச்சுட்டாங்க இப்படின்னு இவரே எடுத்து சொல்லிகிட்டே வர்றது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழலில் என்னென்னா இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் பூரா பேசப்படுகிறது. இதை டைரக்டர் என்ன கற்பனை பண்ணி வச்சுருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க செல்வமணி சொன்ன மாதிரி இது உண்மையாக மக்களுக்கு எடுத்து காட்டணும். அப்போ தான் தெரியும் என்னென்ன ஊழல் நடந்திருக்கு, என்னென்ன இது நடந்திருக்கு. இன்னைக்கு பெட்ரோல் விலை, டீசல் விலை, சமையல் கேஸ் விலை ஏறுதுன்னா என்ன காரணம்? ஒரு இடத்துல தான் பணம் இருக்கு, அதனால ஏறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு குடிசையில் வாழ்றவங்க கூட ஒரு ஜாமான் வாங்க போனால் அவன்கிட்ட கூட அதில் கூட அந்த வரி இருக்கு. இது ஜனங்களுக்கு எடுத்து காட்டணும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கும் மற்ற நண்பர்களுக்கும் விட்டு போன நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். டைரக்டர் அவர்களுக்கும் மற்றும் ஈரோடு ப்ரொடியூசர்களுக்கும் இந்த படத்தை வச்சு மேலும் மேலும் உயர வேணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் முதல் வணக்கம். முதல்ல கேஆர் சார் வணக்கம் சார். சொல்லுங்க வணக்கம். செந்தில் வணக்கம். உங்களை கேஆர் சாரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, சில படங்களில் நடிச்சு பணம் வராமல் இருந்திருக்கு. எனக்கு நடிக்காமலே பணம் கொடுத்து அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்புறம் கேரக்டர் இல்லைன்ட்டாங்க. பரவாயில்ல சார், அடுத்த படத்தில் கடிச்சிக்கலான்ட்டார். இந்த வருஷம் ஆரம்பிச்சுவார் நிறைய. ஏன்னா தெரியும் அவருக்கு எப்போ வருவார், வரும்போதில் எவ்வளோ பெரிய விட்டு கொடுப்பாரு. இப்போ ஆரம்பிச்சிருவாரு, மறுபடியும் தொடர்ந்துடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 2G அப்படின்னு ஆரம்பிச்சா உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. செந்தில் சொன்ன மாதிரி சந்தை இங்கே எடுக்கலாம் 2G என்னன்னு தெரியல. அமிதாப் ஜி 1 அப்படின்னு அந்த மாதிரி ஜின்னா யாரோ மரியாதை இல்ல அஜித் நடிச்ச ஜி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது 2Gன்னா 2G உள்ள இருக்காங்க, இன்னும் பல ஜி வெளியே இருக்காங்க. அந்த ஜியில உள்ள போறதுக்காக ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நடந்ததான் சொல்றேன், அவ்வளவுதான். உண்மையை சம்பவம் படம் எடுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி 2G. இந்த 2G எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும். என்னன்னா ஒரே ராத்திரில பரபரப்பா எங்க பார்த்தாலும் 2G போஸ்டர். அம்மாவோட ஆசையோடு நடிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி படமா அமையும். அதுல நானும் இருக்கிறது, பூவோட நான் இருக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷம். அக்கா வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம்.
லக்ஷ்மி உட்பட. ஒரு அருமையான டைட்டில் எல்லாரும் சொன்ன மாதிரி. செல்வமணி சார் பேசும்போது ஒன்று சொன்னார், சினிமா இன்னும் பிழைக்கலை, பிழைக்கும்னு நினச்சிருவேன்னு. கோமால இருந்த ஸ்டேஜை பிழைக்க வைக்கதான் ஆட்சி மாற்றத்தை மக்கள் கொண்டு வந்து எங்கள் புரட்சி தலைவி அம்மாவை முதல்வராக உட்கார வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக சினிமாவும் பிழைக்கும். டெஃபினட்டா. ஏன்னா சினிமாங்கிறது ஒரு குடும்பம் இல்லை, ஆனா ஒரு குடும்பம் சினிமாவில் இருந்தது. அந்த ஒரு குடும்பத்துக்கிட்ட சினிமா இருந்தது. அதனால பல தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே இன்னைக்கு இல்லைன்னாங்கன்னா அதான் உண்மை. ஏன்னா அந்த குடும்பம் தான் படம் வாங்கினாங்க, அந்த குடும்பம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, அந்த குடும்பம் தான் தியேட்டர்ஸ் வாங்கினாங்க. மக்களுடைய மாற்றம் இன்னைக்கு சினிமாவை மறுபடியும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உருவாகணும், ப்ரொடியூசர்ஸ் உருவாகணும். அப்பதான் நிறைய குடும்பங்கள், சினிமாவை நம்பி லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு. ஏன்னா நான் செந்திலனாலாம் இன்னைக்கு அரசியல் இருந்தா கூட, வையாபுரி கூட அரசியல் இருக்காரு, எல்லாருமே சினிமால இருந்து வந்தவங்க தான். இந்த சினிமா பிழைக்கப்பட வேண்டும். நிச்சயமா அம்மாவுடைய ஆட்சியில் பிழைக்கும். அருமையான டைட்டில், அருமையான சப்ஜெக்ட். இந்த 2G ஸ்பெக்ட்ரம்ங்கிறது சாதாரண ஊழலே இல்லை. செந்தில நான் சொன்ன மாதிரி முதல்ல கிராமத்துலலாம் தெரியல. அம்மா எங்களுக்கு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு கிராமத்துலையும் போய் ஒரு செல்போன்ல ஒரு ஃபோன் விற்கிறதுல கூட, ஒரு காற்றை விற்பதில் கூட இவ்வளோ ஊழல் பண்ண முடியுமாங்கிறது இன்னைக்கு மக்கள் மத்தியில் நான் அதில் பெருமையாக சொல்கிறேன். அம்மாவுடைய விடாமுயற்சி தான் இன்னைக்கு இந்த 2G ஸ்பெக்ட்ரம் தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்த அந்த பிரச்சனை உலக அளவில் இன்னைக்கு பேசப்பட்டு எல்லாருக்குமே தெரியும். செல்வன் சார் கவலைப்படாதீங்க, ஒரு கேரக்டர் வந்தால் ஜனங்களே சொல்லிடுவான், லட்சுமி ராய் நடிக்கிறா, அது நீராராடியா கேரக்டரா, இது ராஜாவுடைய கேரக்டர், அவங்களுக்கே தெரியும் இந்த கதையெல்லாம் என்னன்னு. ஆகவே உண்மையிலே நான் டைரக்டரை பாராட்டுறேன். அருமையான ஒரு மேட்டரை கொண்டாந்துருக்கீங்க. சில உண்மைகள் தெரியாமல் இருக்கிற உண்மைகள் கூட திரைப்படம் மூலமா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவார், ஒரு விஷயத்த மேடையில் சொல்றதை விட ஒரு மேடையில் சொன்னோம்னா சில லட்சம் பேர் கேட்கலாம், ஆனால் படத்தில் சொன்னோம்னா பல கோடி பேருக்கு அது போய் சேரும். ஆகவே இந்த படத்தில் எல்லா உண்மைகளையும் மக்கள் கிட்ட கொண்டு வந்து மக்களுடைய வரிப்பணம் எப்படி கொள்ளையடிக்கப்பட்டது என்பதை தெளிவா சொல்லி கமர்ஷியலாகவும் அதே சமயத்தில் உண்மையும் கொண்டு வந்து இந்த படம் நல்லபடியாக எடுத்து நல்லபடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நிச்சயமா வீடியோ கேசட்டில் இல்லை தியேட்டரில் போய் மக்கள்லாம் படம் பார்த்து மிகப்பெரிய வெற்றியை டைரக்டரும் தயாரிப்பாளரும் இந்த படக்குழுவினரும் பெற வேண்டும் என்று எங்கள் புரட்சித் தலைவி அம்மாவின் சார்பில் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்காக எனது மனமார்ந்த நன்றியும் தெரிவித்து எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டுமாய் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் கணவர் ரியாஸ் இங்கே வர முடியாத காரணத்தினால நான் வந்து ஜான் சாருக்கு அண்ட் ப்ளஸ் த ஹோல் க்ரூக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் மெயினாக. அண்ட் அவர் சொன்னது என்னென்னா, நாங்கள்லாம் ஒரு கலைஞர்கள், ஸோ எங்களுக்கு தரப்படக்கூடிய எந்த கேரக்டராக இருந்தாலுமே நாங்கள் நடிப்போம். ஸோ அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு திரைப்படம், அதை வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூலமாக மக்களுக்கு தெரிய வைக்கணுன்றது தான் மெயின். ஸோ இந்த ஃபிலிம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஹிஸ் விஷஸ் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரெஸ்பெக்ட்ஸ் டு த டிக்னட்டரிஸ் ஆன் திஸ் டயஸ். நான் ரொம்ப நியூ டு த இண்டஸ்ட்ரி, ஒரு 3 years தான் ஆச்சு. பட் அதனால எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த கோல்டன் பீரியட்ல நான் பண்ணலையேன்னு எனக்கு வருத்தமாக இருக்கு. ஸோ அப்ராட்ல இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. பட் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்ததுக்கு அப்புறம் இந்த 3 years கிடைச்ச வரவேற்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் ஒன்லி இந்த ஸ்டேட்ல தான் இப்படி எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாலும் ஒரு கலைஞர்னா எல்லா என்கரேஜ்மெண்ட்டும் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் நான் பண்ணும்போதே ஐ ஃபீல் ஆக்டராக பண்ணும்போதே கிரியேட்டிவிட்டி கம்ஸ் வித் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால நம்ம டைரக்டர் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இருக்காரு. பிகாஸ் இப்படி ஒரு பரபரப்பான ஒரு கான்ட்ரவர்ஷியல் இல்லை, ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயத்தை பற்றி படம் எடுக்க போகிறார். ஸோ விஷிங் ஹிம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த டீம். தேங்க்யூ.